ஓகே, ஹலோ கைஸ். நீங்கள் வந்திருக்கு விஆர்எம்எக்ஸ் ராகுல் கேமிங். இதுதான் என்னோடய வீடியோட ஃபஸ்ட்டு சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இங்கே பக்கத்தில் நிற்கிறதுல இவன் தான் இந்தியன் டீம், இவன் என் ஃப்ரெண்டு தான். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் தான் ஆட போகிறோம். நம்ம என்ன பேசுன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டே ரெக்கார்ட் பண்ணேன், அதில் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டேன். கடைசியில் பார்த்தா வாய்ஸ் ஓவர் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. திரும்ப வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். அதான் என்ன பேசுதுன்னு தெரில. அது உள்ளே போயிட்டா தான் இப்போ எனக்கும் உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு எல்லாத்தையும் கீழே பண்ணிட்டு அவர் எங்கே நான் தேடினேன். இருட்டாச்சு பயிற்சி எனக்கு இருட்டானதுலே பார்த்தா அவர் அங்கே நிற்காது. நானும் ஜம்ப் பண்ணி இருந்தேன், தெரியாமல் கீழே விட்டேன். அவ்வளோதான், செத்துட்டேன். சரி, அவர் என்ன பண்ணான்னு சொல்லி போகலான்னு பார்த்தா அவர் எங்கே இருக்காதா, இங்கே போகலான்னு பார்த்தா நானும் அவர் பேசணும் நினைக்கிறேன். இப்போ சரி நாம இல்லை, அதனால் நான் செத்துறதுனால அவரும் கீழே விட்டாது. நல்ல மனுச்சு பார்த்தீங்களா. இப்போ அவரே கீழே விட்டாதான் அவங்க நெக்ஸ்ட்டு கேம் போயிட்டாது. நானும் வந்துட்டேன். திரும்ப என்ன பண்ணேன் எனக்கே தெரில. திரும்ப இந்த காயினை சும்மா வச்சுட்டு இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், ஏதோ அந்த கீழே லீஃப் இருக்கும்போது அதில் வச்சா அழுத்து போகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பாரு, அப்படியே எனக்கு பயமாக இருக்குது, கீழே குதிக்குன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு எம்எல்ஏ பிளாக் வச்சு போட்டு அவர்கிட்ட போனிருந்தேன். இப்பயே சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நல்லா அடிக்க மாட்டேன், நீங்கள் சீட்டிங் பண்ணீங்க, அடிக்காமல் இருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இடத்துல பிக்ஸ் பிளாக் போட்டு இந்த இடத்துல போட்டு என்ன பண்ணுதுன்னு தெரில. ஜம்ப் பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ. ஆமாம், டொமான் ஜம்ப் பண்ணிட்டு இதெல்லாம் கற்றுனேன், அடிக்கலை விதிப்பேன். அதெல்லாம் பைக்கில் கத்திட்டேன். திரும்ப பிளாக்கை போட்டு இந்த உட்டை பிளாங்காக மாற்றிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லி போனேன். அதை கற்று என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரில. இந்த இடத்துல விட்டு பிளாங்காக மாற்றிட்டு போகிறதுக்குள்ளே கேஸ்டா என்னன்னு தெரில. டமால் ஏதோ வந்தது, டமால் நானும் கிளம்பி செத்து போயிட்டேன். சரி, அவன் என்ன பண்ணான்னு போகலான்னு பார்த்தா அவன் திரும்ப கீழே விட்டான்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் இல்லை, ஆமாம் அவன் கீழே விட்டாது. பார்த்தீங்களா கைஸ், எனக்காக எத்தனைக்கும் அவர் எனக்காக தான் கீழே விடாது. அவருக்கு ஆட தமிழில் எனக்காக மட்டும் தான் கீழே விடாது. அந்த இடத்துல போயிட்டா வின்பு தெரியுமா, வின்பு அவசர மாதிரியே போப்பு கையில் ஒருத்தர் இருந்தான். அவ்வளோதான், இந்த இடத்துல நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தங்க அந்த சர்க்கரை வச்சு நஷ்டம். நானும் பந்து பேர் செத்து போயிட்டு கீழே விடு. இந்த கேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட்டும் செத்து போச்சு. இங்கே பாருங்க, நாங்கள் லெஃப்ட் மேலே டாப்பில் போய் இங்கே பார்த்தீங்களா எஸ்எஸ்டோ மாதிரி வச்சுருக்கானா சொன்ன அந்த சண்டை கீழே விட்டான். நானும் சுற்றி தேடினேன், எங்கே இருக்காதுன்னு பார்த்தேன், காணோம். இது வேறு, இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், எதுவும் கண்டுக்காதீங்கோ. ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. திரும்ப இதுக்கடுத்து என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. லாக் ஆகிடுச்சா, சரி திரும்ப கேன்சல் க்ளோஸ் குத்து உள்ளே வந்து திரும்ப க்ளோஸை குத்து கீழே கணக்கு வடிக்கிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிச்சு. நானும் உள்ளே வந்துட்டு இந்த ஸ்லாப்பில் போட்டேன். திரும்ப போனேன். செஸ்ட்டு தானே தான், செஸ்ட்டை வச்சுட்டு இந்த ஸ்பாஞ்சை வச்சு யாராவது அது கீழே குச்சா நான் அடிக்கலாம் சொல்லி போனேன் நினைக்கிறேன். ஆமாம், நச்சம் வசதி நிற்கிட்டு நாங்கள் பக்கனாயிடுச்சு. ஏன்னா அவன் கீழே போக மாட்டேங்கானே. திரும்ப இந்த பெட்டை இதை திரும்ப பிளாங்காக மாற்றி இதை போட்டு அவ்வளோதான். செத்துட்டேன். எப்படி செத்தேன் எனக்கே தெரில. ஜஸ்ட்டு இன்வெர்ட்டியை பார்த்துருந்தேன். டம்மா நானும் கஷ்டம். யாராச்சா நீ ஒன்றுமே தெரில. இது எங்கேன்னு தெரினா எங்கள் காலையே தெரில. இந்த இதை நான் செத்தேன். இப்படி கொதித்தேன், இங்கே நின்று இன்வெர்ட்டியில் பார்த்துருந்தேன். டம்மான் கீழே ரெண்டு செத்துட்டேன். எப்படி செத்தேன் இதெல்லாம் தெரில. இது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். திரும்ப அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல ஸ்பெக்டேட் மூடில் என்ன பண்ணேன்னே தெரியாமல் சும்மா பார்த்துட்டு அவ்வளோதான். மேஜிக் ஹேக்கர் ஆகிட்டேனா. திரும்ப இதை கேன்சல் பண்ணிட்டு அவர் திரும்ப டிஸ்கனெக்ட் ஆகிட்டாது. அதனால் விட்டேன். சதாங்க அதுக்கு நம்ம பார்க்க பண்ணுவோம். எனக்கு பார்க்க பண்ணதுலாம் பிடிக்கும் தெரியுமா. ஆனால் சில டைம் இந்த மாதிரி கை மிஸ் ஆகி பிளேடும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. பார்க்க பண்ண மட்டும் பார்க்க. திரும்ப போவேன், திரும்ப கிளையுவேன், திரும்ப போய் திரும்ப கிளைவேன்னு நீங்கள். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா சொன்னதுக்கு கிணக்கில் வேண்டாம் பார்த்தீங்களா. இப்போ திரும்ப ஜம்ப் பண்ணி டமால்னு போவேன். எங்கேயும் டமால், இங்கே நின்று டமால், திரும்ப எங்கேயும் டமால். இந்த இடத்துல எங்கே போகுதுன்னு சரி மூழ்ச்சின்னு திரும்ப அதை கண்டுபிடிச்சிட்டு சொயின்னு ஓடி திரும்ப இந்த இடத்துல போய் இங்கே ஜிம் பண்ணி அந்த இடத்துல இதை பார்த்து ஜம்ப் பண்ணி திரும்ப இடத்துல ஜம்ப் பண்ணி ஐயோ அவ்வளோதான் கீழே விட்டேன். சூப்பர். எப்படி என் பார்க்க ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது. இந்த இடத்துல நானும் வந்து பேசினிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இந்தியன் டீம் ப்ரோவும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, 2K கேமர்.
அவரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரும் நல்ல யூடியூபர் தான். அவரும் மைண்ட் கிராஃப்ட் தான் போட்டாது. அவரும் நம்மனா பேசினாலே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதுதான் வருத்தமாக போச்சு. அதான் திரும்ப வாய்ஸ் கொடுத்துன்னு என்ன பண்ணுதுன்னே தெரில. திரும்ப நானும் பார்க்க பண்ணா சொல்லிட்டோமா அப்படிமாலும் ஓடினேன். ஆனால் எதுக்கு ஒன்றதில்லை எனக்கே தெரில. திரும்ப இந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு ஜம்பை போட்டு இங்கே இன்னொரு ஜம்பை போட்டு இங்கே இன்னொரு ஜம்ப்பு போகலான்னு பார்த்தா இந்த மாளிகையில் விட்டேன். அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. புதுசுன்னு பார்த்தா ஐயோ ஃபோனில் வேறு சார்ஜர் இல்லை. சைடில் ஃபோனை சார்ஜர் போட்டுன்னு விளாண்டுருந்தேன். அதெல்லாம் விளையாட்டு எவ்வளோ கஷ்டம். விளாண்டுங்க மட்டும் தான் தெரியும். இந்த இதில் போய்ட்டு அவர் இன்வைட் கொடுத்தாதா இல்லையான்னு பார்த்து இன்வைட் வரல. திரும்ப கொடுத்தாதுன்னு சொன்னாது. திரும்ப கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிட்டு திரும்ப அந்த மெசேஜை எடுத்துட்டு உங்களோட அது காணும். மெசேஜ் எடுத்துட்டு பார்க்குக்குள்ளே போயிட்டு என்னையா வரல. இந்த இடத்துல எனக்கு லேக் ஆகிடுச்சின்னு சொல்கிறது பார்த்தா பக் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல 2 முன்னாடி ட்ரை பண்ண வரல. இப்பயும் வரல. லாஸ்ட்டாக தான் வந்துச்சு. அவ்வளோதான் நான் சொல்லி பக்குன்னு ஆயிடுச்சு. வராதோன்னு நினச்சி திரும்ப அதுக்குள்ளே போனால் அதில் சார்ஜர் போட்டுருப்பேன். அது சார்ஜர் போட்டுனே விளாட்னேன். அதனால அந்த 8% காட்டியிருக்கோம். திரும்ப போயிட்டு அவர் கொடுத்த இன்வைட் அப்சர்வ் பண்ணலான்னு பார்த்தேன். திரும்ப என்ன ஆச்சுன்னு தெரில. திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணேன். திரும்ப அவர் கொடுத்து இதில் போய்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேக்கை கொடுத்துருப்பேன் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. திரும்ப அவர் கொடுத்ததை அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்து ஃபுல்லாக சஃப் பார்த்து விளாடி தோற்று தான் போனோம். ஆனால் அவர் 2 முன்னாடி ஜெயிச்சாது. நான் வைக்கவே இல்லை. ஃபுல்லாக தோற்றுனே தான் இருந்தேன். அதுபோல் இப்போ எப்போ போயிடும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த இடத்துல சார்ஜர் ஒருத்திட்ட விளாட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லீஃப் கான்கிரீட்டாக நான் டது கொட்டலாம் உள்ளே எடுத்து இங்கே போட்டு இந்த இடத்துல கேட்டாது சொன்னேன். இந்த இடத்துல சென்டர் தண்ணி இருக்கும்னு சொன்னாது. சொன்னேன். அவன் கீழே குஸ்டாது அந்த இடத்துல பிளாக் இதுக்கப்பா அது பிளாக்லேயே வந்து செத்து போயிட்டாது. அப்படி தான் சொன்னாது. யார் ப்ரோ பிளாக் இங்கே பேஸ் பண்ணால் பிளாக் இருந்துச்சு ப்ரோன்னு சொன்னாது. நானும் இல்லை ப்ரோ அது அப்படி தான் ப்ரோ இருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல திரும்ப விட்டா மாற்றிட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ 25 நிமிஷம் வருது. அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணணும். நான் என்ன பேசணும்னு சுத்தமாக எனக்கு தெரியல. இவனடிக்கலான்னு போனால் நானும் இந்த சைடு கீழே விழுந்திருப்பேன். நீங்கள் சேர்த்துல. ஆனால் இவனையும் வச்சு நானும் கீழே வீணிட்டேன். அவ்வளோதான். இந்த தேவஜி வீடியோஸை ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த இவர் எங்கேன்னு தெரியலாம் பார்த்தா அவனும் செத்துட்டான்னு நினைக்கிறேன். சார் தெரில. நானும் தண்ணியில் போய் விளாண்டுருந்தேன். ஆமாம் அவனும் செத்துறாது. திரும்ப நெக்ஸ்ட்டு மேட்ச் போனோம். இந்த திரும்ப க்ளோஸை கொடுத்துட்டு இந்த மேப் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் கீழே ப்ளஸ் ஸ்பைடர் தான் இருக்கும். அப்படிதான் சொல்லி நானும் பார்த்தேன். பார்த்தா கீழே ஸ்பைடர் இல்லை. இந்த மேப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் அவ்வளோ விளாண்டதில்லை. இது புது மேப். அதை நான் விளாண்டதில்லை. அவன்ட்டு எல்லாமே இந்த பில்லர்ஸ் ஆஃப் பார்த்துங்க எங்கே விளாடுதுன்னு தெரிலனா ஐயோ கியூபிக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும்ல அதில் போய்ட்டு ஜாயின் கொடுத்து விளாடுங்கோ. இந்த கீழே வந்து இப்போ எப்படி தப்பிச்ச மட்டும் பார்த்தீங்களா இல்லை என்ன சாக்குனா நான் எப்படி திரும்ப ரிவர்ஸில் ஜம்ப் பண்ணாமல் இருந்தேன். எனக்கு அதான் ஒரே டவுட்டு. அந்த டவுட் அப்பயே நினைச்சி நீ திரும்ப ஆட ஆரம்பித்தேன். இந்த இடத்துல கண்ணு முன்னாடி ஒருத்தன் செத்தான். இடத்துல ஒருத்தர் தொத்தி அடிப்பான். அவன் அடிக்கலான்னு போனான். பின்னாடி வந்து நடிப்பான். நானும் திரும்பி பார்க்குறேன். நான் எப்படியாச்சும் அடிச்சாங்கன்னு சொல்லி போனேன். பார்த்தா தேவஜா தான் யாருன்னே தெரில. தேவஜா ஆனால் பேர் கடிச்சிங்க பார்த்தீங்கன்னா இன்னும் செத்தான். நானும் ஓடுறேன் இதுக்கு மேலே எது பிளாக் பண்ணலாம் பார்த்தா அந்த மிஸ் ஆயிடுச்சு. திரும்பி சுற்றிங்க வந்து அது மேலே ஒரு பிளாக்கை போட்டு ஏறலான்னு பார்த்தேன். எனக்கு காசில் கை உள்ள காலம் இல்லை. கரெக்டாக வந்து அவனே வச்சிட்டான். அவ்வளோதான். சக்கரை டாலாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஓடி இந்த இடத்துல செத்து அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. திரும்ப வந்து அப்போ தான் பார்த்தேன் ரவி தேவேஜ் வேரியன் 98ன்னு ஏதோ இருந்துச்சு. இவர் பார்த்தீங்களா லைட்டாக இருக்காது மனசுக்குள்ளே நான் தான் இங்கே டாப்பில் இருக்கேன் நினச்சின்னு பாரு. இவரும் திரும்ப 2 கிளாஸ் போட்டிங்க. அவ்வளோதான். இவரும் பதுக்க விட்ருக்கு. பார்த்தீங்களா ஹேக் போட்டு விளாதாது இல்லை சஃப் பச்சுன்ல ஹேக் போட்டாலும் போய் கேட்காம பார்த்தீங்களா ஹேக் போட்டு பதுக்குதாது. சொன்ன அதை செடிக்கலாட்டா பார்த்தீங்களா ஹேக் போடலன்னு சவையெல்லாம் மாற்றி நம்ம வாழ்க்கையிலேருந்து அவரும் போயிட்டாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேமுக்கு போக வேண்டியதான். நாங்களும் நெக்ஸ்ட்டு கேமுக்கு போதும் இப்போ நேரம் வந்தாலும் நான் ஒரு மேட்ச் ஒன்றும் ஜெயிக்கலை. ஆனால் அவர் ஜெயிச்சாது அது வேறு விஷயம். நானும் ஜெயிக்கவே இல்லை. என்ன பேசணும் ஒன்றும் தெரியல. வாய்க்கிறது தான் வச்சு அவனும் இங்கே இருந்தாது. இங்கே பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு ஹாயின்னு சொன்னேன்.
நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு இதில் போட்டேன். பார்த்தா டமால் கீழே விழுந்தது. அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ்ட். இன்னும் போய் தான் செத்துருப்பேன். திரும்ப இந்த இடத்துல கோல்டன் ஆப்பிள் வந்து சாப்பிட முடியாது நினச்சி பண்ணேன். பார்த்தா சாப்பிட முடிஞ்சுது. இந்த மேட்ச் அவன் ஜெயிப்பாது. நீங்கள் வேணால் பாருங்கள். நானும் இதை போட்டுட்டேன். மாலை விட்டு குதிக்கலான்னு யோசித்தேன். குதிச்சா எப்படி திரும்ப மேலே போகுதுன்னு யோசித்து விட்டேன் குதிக்காமல். திரும்பத்தில் ஒரு ஸ்டோனை போட்டு பிரிக்கை போட்டு நான் ஸ்டீம் பண்ணாமல் போயிட்டேன். திரும்ப வந்து ஸ்னேக் பண்ணி ஸ்டீக் பண்ணலையா? அவ்வளோ ப்ளே பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னேன். திரும்ப இதில் ஸ்னீக் பண்ணி எல்லாத்தையும் தவறாதான் ஃபுல்லாக தூக்கி கீழே போட்டேன். கீழே போட்டு நானும் தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டேன். தூக்கி வெளியே போட்டுனே இருந்தேன். திரும்ப இதை தூக்கி இதை போட்டு இந்த காப்பு டப்பாவை போட்டு இந்த கேண்டில் இங்கே வச்சு இந்த வெள்ளைக்கடை தான் வெளியே தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆம்டோன்னா நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஜம்ப் பண்ணும்போது கீழே பிளாக் வச்சு ஜம்ப் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த மாதிரி கீழே இருக்கும்போது நீங்கள் இல்லை மிஸ் பண்ணால் கூட நீங்கள் இல்லை கீழே இருந்தீங்க. பார்த்தீங்களா? 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்க. 1 2 3 பேர் வந்து என்னை அடிக்கிறாங்க. இது என்ன நியாயம்? நானும் சரி என்கிட்ட மேமா பிளாக் இருந்துச்சு. கீழே குதிச்சு சக்கரை அடிக்கலான்னு பார்த்தேன். அது எங்கேயோ தள்ளி விட்டுச்சு. சரி இங்கேருந்து பிளேயர் அடிக்கலாம்னு சொல்லி நினச்சேன். நான் தேவையில்லாமல் எப்போயும் அவனை அடிச்சுருந்தான். தேவையில்லாமல் மேக்மா பிளாக் போடலான்னு நினச்சி மேக்மா பிளாக்கை போய் போட்டு விட்டேன் கீழே. அது என்ன தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்டு திரும்ப அவனை போய் தள்ளி விட்டுச்சு. பார்த்தீங்களா? நான் கொலை பண்ணிட்டேன். திரும்ப அவனை தள்ளி விட்டு எங்கே காணோம் ஏய் தப்பிச்சிட்டாடா அட பாவி. பார்த்தீங்க ஆனத்தை பண்ணனா திரும்ப நிஜம் சாவலை தப்பிச்சிட்டான். ஆமாம் தப்பிச்சிட்டான். எப்படின்னு தெரில. அவன் அந்த மேக்மா பிளாக் எங்கே போச்சு? இது பார்த்தீங்களா? ஆன்விலாம் போட்டு தப்பிச்சிட்டு சதா இருக்காது. ஏதோ நான் போய் பார்த்துருந்தேன். திரும்ப இன்னும் யார் இருக்கான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க போனேன். அவன்தான் போய் பார்க்கலாம் போதுக்குள்ளே வின் ஆகிட்டாது. பார்த்தீங்களா? சொன்ன வின் ஆகிட்டாங்க. பார்த்தியா? அவர் கட்சியில் கைங்கிறா இந்த வெளியே வரல. அவன் வின் ஆகிட்டாது. திரும்ப நெக்ஸ்ட்டு மேட்ச் போனோம். இந்த இடத்துல இந்த கிளாஸை வச்சு வெயிட் பண்ணி திரும்ப கீழே போய் திரும்ப போனேன். இந்த சைடும் இது இந்த மேப்பு. இந்த இடத்துல இந்த வச்சு என்ன பண்ணுன்னு தெரியல. நானும் சேப்பிகேஸ் பானைக்கு வரும் அதை வச்சு போடலாம் ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். எல்லா வாட்டியும் இது என்கிட்ட தான் இருக்கும். விட்டுட்டேன். இப்போ தான் இந்த கேக்கை போட்டு எதாச்சும் கேக் வேணுமா கொஞ்ச நாளைக்கு விட்டு வாங்க போய் அவங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. நானும் இதுதான் சொன்னேன் அவங்கள்ட்ட. ப்ரோ கேக் வேணுமா ப்ரோன்னு. ஆனால் நான் கேக் சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. திரும்ப இந்த ரெஸ்டாரண்ட் பிளாக்கை போட்டு இந்த பிளாக் போட்டு பார்த்தீங்களா? அவர் தூங்குனா அது சொல்ல போனால் அந்த இடத்துல பார்த்தீங்களா? தூங்குன்னு பேசல மாறி மதுகிறாரு. சரி நானும் பார்த்துன்னே இருந்தேன். புதுசு நேஞ்சிக்கிட்டாதா? சரி நானும் தூங்கி பார்ப்போன்னு சொல்லி தூங்கி பார்த்தேன். அவ்வளோதான் தூங்கிட்டேன். என்ன இருந்துச்சுன்னு தெரில. அவங்க தான் பார்த்து சொன்னாங்க ப்ரோ நீங்கள் பதுக்குறீங்க ப்ரோன்னு. நானும் திரும்ப லீவ் பெட்டை கொடுத்து வந்து பெட்டு மேலே நின்று பெட்டு நேரத்தில் எனக்கு பெட்டு வச்சேன்னா அவங்க தான் தோடிச்சு. நானும் திரும்ப போட்டு இந்த அயன் பிளாக்கை போட்டு இப்போயும் அனைச்ச போய் சம்பவம் பண்ணால் போட்டேன். இந்த இடத்துல எனக்கு குளிச்சு தெரியுமா? அதில் இந்த கேம்ப் போட்டு வந்தேன். அது மாதிரிச்சு எனக்கு. நானும் அதை போட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அவர் ஹெட்லாம் வச்சுருந்தாரு. திரும்ப 8 பேர் தான் இருக்குமா? திரும்ப போட்டு இந்த உட்டை போட்டு இந்த இடத்துல திரும்ப பற்ற வச்சு குளிர் காஞ்சிட்டு திரும்ப என்ன பண்ணேன்? ஹெட்டு தூக்கி மண்டபம் மாட்டேன். நீங்கள் சேர்த்தல இந்த இடத்துல நான் இந்த வீடியோ நல்லா போகிறதுக்காக தியாகம் பண்ணியிருந்தேன். யாவனே தெரில. பிள்ளைங்க வந்து ஒரு கஷ்டம் பார்த்தீங்களா? எப்படி போனே தெரில. டம்மான்னு ஜம்ப் பண்ணிட்டேன். எப்படி சாவு சித்துறாது எப்படின்னு தெரில. யாராச்சான்னு தான் தெரில. ஆனால் இப்போ பார்க்கும்போது யாரும் தாங்க ஜம்ப் பண்ணோம். திரும்ப இங்கே வந்து கண்ணாடியை வச்சு கீழே வந்து குட்டி ஏரியா என்ன பண்ணணும் ஒன்றும் தெரில. என் ஹெச்பி ஏன் பாதியில் இருக்கே சுத்தமாக எனக்கு தெரில. இந்த காப்பட்டை சும்மா இங்கே போட்டு இந்த உள்ள இங்கே போட்டு உள்ளு இல்லையா? திரும்ப இந்த சகலில் போட்டால் யாராச்சானே தெரில. நான் மாணிக்கில் வந்துட்டேன். நானும் யாராச்சான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இவன் தான் டம்மாவும் வந்துட்டான். அதுக்குள்ள எனக்கு எப்படி இவ்வளோ பிளாக் வச்சுன்னு சுத்தமாக தெரில. நானே நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ண சொல்லி பார்க்கலான்னு போனேன். அவரிடத்துல நீங்கள் காணும் இதுதான் நீங்கள் அந்த அது காணுமா எங்கேயா? அவ்வளோ செத்துட்டாங்க. நீங்கள் சரி தெரியல. நானும் தேடுறதும் கடிக்க மாட்டேங்குது. அடுத்து நான் சும்மா விளாண்டுருந்தேன். அது மாதிரி நெக்ஸ்ட்டு மேட்சும் போச்சு. கேன்சல் கொடுத்தேன். திரும்ப வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் சுற்றி பார்த்து உதங்க கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போனேன். அவர் அங்கிட்ட விளையாடி திரும்ப இந்த சர்க்கிள் ப்ளக்ஸை போட்டு இந்த
தெரியாமல் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த நியூ மாட்டினி கொஞ்சம் டைமண்ட் பிளாக்கு இங்கே போட்டு டைமண்ட் டைமண்டாக மாற்ற முடியுமா மாற்றேன். என்ன மாற்றவே முடியாது. நான் எதுக்கு மாற்ற முடியாது எனக்கு தெரியல. என்ன ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு பண்ணிட்டு இவன் என்ன நினச்சது தெரியல. தேமா தள்ளி விட்டேன். இவருக்கு எப்படி அடி வந்துன்னு தெரில. நானும் அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு கண்டுக்காமல் விட்டேன். திரும்ப ஃப்ளென்டஸ்டியில் வச்சு உங்கள் வாயில தொடச்சி பிளேயர்ஸ் ஆச்சு அடிக்க வந்தான் ஃப்ளென்டஸ்டில் வச்சுனான்னு சொல்லிட்டு திரும்ப இந்த இடத்துல ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் பண்ணால் போனேன். அவன் இந்த இதில் போட்டாது நடந்து போயிட்டு தான் அந்த பிளேஸை பார்த்தேன். அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐயோ பிளேஸுன்னு திரும்ப இந்த இடத்துல ஓடி வந்துட்டு இந்த ஸ்பாஞ்சை கையில் எடுத்து இந்த இதில் போட்டு டைமண்ட் அவர் கீழே விட்டா நினச்சேன். பார்த்தா அவர் ஒரு சார் அங்கே புஷ்டாரி. நானும் போய் பார்த்து அவர் டைமண்ட் பார்க்க வச்சு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். அவ்வளோதான் ஏமாச்சான்னு தெரியல. டம்மானு கீழே விட்டேன். திரும்ப அவர் என்ன பண்ணான்னு பார்த்தேன். சுற்றி முற்றி பார்த்தேன். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. திரும்ப வெயிட் பண்ணிட்டேன். அவதான் என்ன குஸ்டாது நான் செத்துனேன். என்னோட திரும்ப இன்னும் நெக்ஸ்ட்டு கேம் ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு கேமும் போயிட்டு இதே மாதிரி கேன்சல் கொடுத்தேன். கீழே போன வாட்டி எல்லாம் வந்துச்சு. எங்களுக்கு டேமேஜும் போச்சு, அவருக்கும் போச்சு, எனக்கு எல்லாருமே போச்சு. திரும்ப இந்த லீவ்ஸை இங்கே போட்டு இந்த பிளாங்கை போட்டு இந்த அயனிங்கட்டை தூக்கி வெளியே போட்டு இந்த ஸ்லாபை இங்கே வச்சுட்டு இந்த பிளாங்கை தைக்க முடியல. இந்த பிளக்கிங் ஸ்பானைக்கே என்கிட்ட கட்சி அவள்கிட்ட காட்டான்னு பார்த்தேன். எதுக்கு தொல்லை போடணுன்னு சொல்லி விட்டேன். விளாண்டேன்னு வச்சுட்டு இந்த எடுத்துட்டு இதை இங்கே போட்டு இந்த காப்பர் டப்பாவை இங்கே போட்டு என்ன பண்ண தெரில. ஸ்கின்னை மட்டும் ஆட்டினிருந்தேன். எதுக்கு ஆட்டினேன் எனக்கே தெரில. திரும்பி இது எல்லாத்தையும் வெளியே போட்டு திரும்ப எனக்கு ஏன்னா ஒரு சாக்கு. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? நீங்களே பாருங்க என்ன நினச்சினேன். இதில் இந்த பிளாக்கை போகிறதுக்கு திரும்ப கிரீப் ஓடி வரான். அவங்களும் சொல்கிறா கிரீப் போனேன். நானும் செத்துட்டேன். செத்து கொஞ்ச நேரத்துக்கு சொல்கிறாரு. நான் தான் அவங்க கிரீப் போட்டு விட்டேன்னு சொன்னார். அவ்வளோதான். அதை கற்று திரும்ப சாரி தான் கேட்டாது. நானும் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ சேஷ மாடு நிற்கிதுன்னு. இந்த மாடுலேயே ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறது எங்கேயா போனாது அவ்வளோ வாயில் வந்து எடுத்தாரா. திரும்ப இந்த இடத்துல சும்மா சுற்றிட்டு இந்த டப்பாக்குள்ளே போய் விளாண்டுருந்தேன். எல்லாம் கண்டுக்காதீங்க. எல்லாம் சாலை விளாண்டுருந்தேன். பெட்ஸாக்குள்ளே போகலாம் பார்த்தா திரும்ப கனெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப வந்து இந்த கிளாஸை உடைச்சி கீழே போய் என்ன பண்ணி எனக்கே செய்யலாமல் அவ்வளோ 8-3 பேர் கீழே விழுந்தாங்க. என்னன்னு கீழே பார்த்தாலும் தெரியுது இந்த பச்சை கலர் பிளாக்கு. நானும் இந்த கீழே வந்து செத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள் ஏன்னு. திரும்ப இந்த இடத்துல இந்த உள்ளே போடும்போது சுற்றி பார்த்து திரும்ப இந்த உள்ளே போட்டேன்னா தெரியலையே என்னாச்சு. எனக்கு சுமந்தில் ஜம்ப் பண்ணிருந்தேன். ஜம்ப் பண்ணும்போது கீழே விட்டது. அவன் செலவிலான்னு பார்த்தேன். கரெக்டாக ஒரு பிளாக் ஜஸ்ட்டில் விட்டேன். அவ்வளோதான் செத்துட்டேன்னா. திரும்ப சும்மா இந்த மாதிரி பெட்டில் வச்சு விளாண்டுருந்தேன். கீழே பார்த்தேன். கீழே ஒரு கேஸ்ட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லை. சூப்பர். திரும்ப நானும் என்னாச்சுன்னு தெரியல. சார்ஜர் போட்டேன்னா சார்ஜர் போட்டு கீழே வந்து ஒரு கேஸ் நிற்கிது. பார்த்தா வார்டன் பக்கத்தில் அவர் இருக்காது. அவ்வளோதான் 2 பேர் தான் போட்டி. ஒன்று வாடகைன்னு இன்னொருத்ததாவது. நானும் அவரும் உட்காந்து போகாது. ஆனால் வாடகை பின்னாடியே வந்துச்சு. இதானே என்ன சிப்பாக வந்துச்சு. நானும் சிரிச்சிங்கன்னா அவர்கிட்ட சொன்னேன். வாடகை பின்னாடியே வந்துன்னு சொன்னேன். வாடகை வந்து போட்டாச்சுதான். அவர் விட்டும் போயிடுச்சு. என்னென்ன ஆச்சுருந்தாலும் பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட்டு கேமும் போச்சு. நெக்ஸ்ட்டு கேமும் போச்சு சொன்னாலே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேமும் போனதுக்கு அடுத்தது சுற்றி மொத்தி பார்த்து இவன் எதுக்கு பார்த்தான்னு எனக்கு தெரியல. ஒன்றும் தெரில. வானத்தில் பார்த்து லேட்டாக தான் வந்து வீதான். அதுவரையும் எல்லாம் பிளாக் போட்டு மாறிட்டேன். நானும் இந்த டிஸ்பிளே போட்டு இந்த லெகின்ஸை வைக்கியோ பண்ணிட்டு இந்த செடியை விட்ட பிளாங்காக மாற்றி திரும்ப இந்த விட்ட 2-3 விட்டு டைமண்ட் பிளாக்கை போட்டு இந்த மானு கீழே விட்டேன். அவ்வளோதான். கீழே வந்து திரும்ப இந்த பர்ப்பு கலர் மண்டியை என்னான்னு சொல்லி பார்த்தேன். அவர் கீழே வந்து இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இந்த 2 பிளாக்கு நடுவில் ஒரு கேப்பில் விழுந்தாது. அதான் வீந்தோடனே 2 பேர் சிரிச்சுன்னு இருக்கும்.
திரும்ப நெக்ஸ்ட்டு மேட்ச்சு போச்சு. திரும்ப இன்னும் 5 நிமிஷம் தான் வீடியோ. என்ன பேசணும்னு தெரில. திரும்ப நெக்ஸ்ட்டு மேட்ச்சு போச்சு. திரும்ப என்ன கிடைக்கும்னு சொல்லி சும்மா ஜம்ப் பண்ணிருந்தேன். ஆகத்தே இந்த கெலிஸ்ட் அமிஸ்தின் கட்சிச்சு பிளாக் ஆஃப் அமிஸ்தின் அதை போட்டு பார்த்தா ஸ்பைடுது. இதை அப்படியே அமைதியாக தள்ளி விட்டேன். தள்ளி விடும்போது திரும்ப உள்ளே போட்டேன். திரும்ப இந்த ஸ்டோனை எடுத்து சுற்றி முற்றி பார்த்துட்டு பாதியில் நம்ம போட்டு அடிச்சிட்டான். அவன் 2 வாட்டி வச்சான். எப்படி வச்சான்னு இது இல்லாத தெரில. எதுக்கு வச்சான் எப்படி வச்சானோ தெரில. திரும்ப ஃபோனை சார்ஜர் போட்டு வந்து ஏதோ பண்ணி பார்த்துன்னு இருந்தேன். செஸ்ட்டை போட்டாது, கையில் அந்த ஃபேண்டமோட ஸ்பானை கத்தாது, அது கீழே போட்டாது. சுற்றி முற்றி சும்மா போய் பார்த்துருந்தேன். திரும்ப ஸ்டார் சேர்த்து தலையெல்லாம் போட்டாது. பின்னாடி வந்தாச்சு அவனையும் சேர்த்து கீழே விட்டான். அவனையும் ஆச்சு இவனும் டம்மாலும் கீழே விட்டான். அவன் இது ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருந்துச்சு. அவன் கற்று தான் 2 பேரும் கீழே விட்டான். திரும்ப நெக்ஸ்ட்டு மேட்சும் போச்சு. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு மேட்சும் போச்சு. நானும் சும்மா இந்த மாதிரி போய் சுற்றி விளாண்டுருந்தேன். பெட்ஸாக்குள்ளே போய் இந்த இடத்துல ஏதோ பிளாக் இருந்துச்சு. பார்க்கலாம் பார்த்தா நான் அதுக்கு போனேன். சும்மா அப்படி கீழே போயிட்டேன். போயிட்டு தண்ணியை ஊற்றி விட்டுதை பார்த்துட்டு அவர் கேட்டால் நீங்களா அப்போ தண்ணி ஊற்றினீங்க இல்லை அப்படிதான் நான் செத்துட்டேன்னு சொன்னேன். மேலே பார்த்தீங்களா கொஞ்சம் போட்டு வச்சுருவாங்க. திரும்ப இதுக்குள்ளேயே வந்து குளோஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் இது பண்ணி கிறிஸ்டல் அது நான் அதுலேயே ஒரு நாட்டி பண்ணி செத்துருக்கேன். சும்மா போய் தொட்டேன், இந்த மாலும் செத்துட்டேன். அவ்வளோதான். இந்த பூவை ஏன்டா என்கிட்ட கொடுக்குவீங்க? இந்த பூ வாங்கி கீழே போட்டு வெக்ஸஸ் பானேகா இதெல்லாம் தூக்கி போட்டேண்ணா இல்லை நான் பார்க்கவே. இந்த ஸ்னோவை போட்டு இந்த செஸ்ட்டை திரும்ப போட்டு இந்த விச்சி தான் நான் லாஸ்ட்டில் கொலை பண்ணான். என்னாச்சு நீங்களே பாருங்கள். நானும் திரும்ப எல்லாம் கடிச்சிது. என் ஃப்ரெண்டாக நல்ல ஃபோன் பண்ணிட்டான். அவனை கட் பண்ணி விட்டு கண்டினியூ குத்துட்டு வந்து செஸ்ட்டு பிளேட்டில் மாட்டலையா, திரும்ப அந்த சிக்கனை செஸ்ட்டு பிளேட்டில் மாட்டிட்டு இதுக்காக இந்த கிளாஸ் பிளாக் இங்கே போட்டேன். யார் இங்கே கீழே பிளாக் போட்டானே தெரில. பார்த்தா இவன் போட்டான். நீ வேறு நான் என்கிட்ட வச்சு ஸ்பான் பண்ணி விடலாம் சொல்லிட்டு ஸ்பான் பண்ணேன். அவன் இப்போ தூக்கி இந்த ஏன் தள்ளி விட்டான். இந்த வச்சு கீழே விட்டான். திடீர்னு பார்த்தா டம்முன்னு எனக்கு சில்வர் ஸ்பான் பண்ணி விட்டேன். ஸ்பான் பண்ணாத செகண்டே கொஞ்சம் நேரத்தில் எனக்கு டம்முன்னு ஹெல்த்து போகுது. பார்த்தீங்களா ஏன் போகுதுன்னு பார்த்தா இந்த பார்த்தீங்களா லெஃப்ட்டில் ஒரு வச்சுருந்தான். யார் ஸ்பான் பண்ணினானே தெரில. இதை பார்த்தீங்களா கீழே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எப்படி இவன் இங்கேருந்து இது பக்கத்தில் இருக்காதா, எப்படி இவன் இங்கேருந்து இங்கே கரெக்டாக இந்த இடத்துலேருந்து எங்கடா அது எங்கே நான் செத்த இடம் லெஃப்டில் இருக்கா. இவன் எப்படி இங்கேருந்து அவளும் தூக்கி போட்டான். இங்கேருந்து ஒரு விதம் எப்படியா தூக்கி போட்டேன். எங்கடா இது அவனும் கீழே இருந்து செது போயிட்டான். திரும்ப ஏதோ பார்க்கலாம் சொல்லி வந்தேன். நீங்கள் செஸ்ட்டை போட்டு மேலே உக்காண்டாது. இந்த இடத்துல ஒரு பிளாக்கை போட்டு கண்ணடியை வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு பிளாக்கை போட்டு ஸ்காடை கையில் ஏற்றுட்டாது. அவ்வளோதான், அடிக்க போது எல்லாத்தையும் ஸ்காடை கையில் ஏற்றுட்டாது. இங்கே மேலே யார் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி சும்மா போனேன். இது திரும்ப இங்கே 2 பேர் மொத்தம் 3 பேர் இவரையும் சேர்த்து இது என்ன பண்ண சொல்லி வந்தால் இவரை உக்காந்துட்டாது. இங்கே சண்டை ரொம்ப போயிடுச்சு. ஒருத்தருக்கு செத்துட்டான், இன்னொருத்தனும் செத்துட்டான். திரும்ப அந்த ப்ரோக்கு தான் போயிடுச்சு. இவளை வந்து வேக்ஸ் வச்சே செத்துட்டான். திரும்ப இந்த ப்ரோக்கு தான் போயிடுச்சு. பார்த்தீங்களா பாவம் என்ன நினச்சா அதெல்லாம் கீழே குடிச்சிட்டாரு. நானும் ரொம்ப நடக்கும்னு சொல்லி எதுவே பார்க்கல. கீழே குடிச்சிட்டு போயிட்டாரு. ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. திரும்ப இந்த மேட்ச் போச்சு. இதை வச்சோம், கீழே விழுந்தோம். திரும்ப ஃபுல்லாக சுற்றி ஃபோனில் சார்ஜ் இல்லை. அது மெசேஜ் தான் அடிக்கடி வந்துன்னே இருந்துச்சு. ஃபோனில் சார்ஜ் ஆகும்போது கரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ பெரிய பக்கம் போயிடுச்சு. திரும்ப இந்த பிளாங்கை வச்சு உட்டாக மாற்றியா சூப்பர். இந்த ஆமைக்கு பண்ணிட்டு சில்வர் ஃபீஸ் கிடச்சிது. சும்மா போட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டு பார்த்தேன். பார்த்துட்டு க்யூட்டாக நினச்சேன். கடைசி நானே கொண்டுட்டேன். பாருங்க நினச்சி பார்த்தீங்களா நானே போட்டு வச்சிட்டேன். ஏன் அட்ஜஸ்ட் மாதிரி தெரியல. திரும்ப இந்த செஸ்ட்டை மாற்றிக்கினே நம்மளால போய் குதிக்கலான்னு நினச்சேன். ரெண்டு வெஞ்சிட்டாசை கச்சிது. சரி போட்டு என்னாச்சும் போய் அடிப்போன்னு நினச்சேன். பார்த்தா நல்லது வேலை மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப இதில் போட்டு இந்த பிளாங்காக மாற்றிட்டு இடத்துல போட்டு ஜானத்தை செத்தான்.
யார் செத்தான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஏதோ வித்தியாசமாக தந்துன்னு சொன்னாது. நானும் என்ன ஆச்சுன்னு விட்டுட்டேன். பத்தொருத்தன் லாவா போட்டால் சாவடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணு தெரியல, இவன் லாவா போட்டுருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் செத்து போயிட்டேன். எப்படி செத்து போனானா, ஜம்ப் பண்ணும்போது செத்து போய் நீங்கள் சேர்த்து தெரில. ஆமாம், ஜம்ப் பண்ணும்போது கட்டாட்டம்மான்னு செத்து போயிட்டேன். கடுப்பு. சரி சொல்லிட்டு கடுப்பாயி அவட பேசினேன். வந்து காட் லெவல் பேஸ். ஓகே, அதை பார்த்தா லாவால் எரிஞ்சிட்டாரு. அவரும் மேலே ஏறாது, என்ன பண்ணாதுன்னு தெரில. டம்மான்னு 2 பேரும் பார்த்தாங்க. கிறிஸ்டாவை செத்துறாரு. அவருக்கு ப்ளஸ் மனங்களாக இருந்துச்சு பார்த்தீங்களா. திரும்ப நானும் சும்மா சுற்றின்னு இந்த வீடியோவை முடிச்சிட்டேன்.